ஹலோ மக்களே! காணும் பொங்கலுக்கு நாங்கள் எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால் தான் வந்திருந்தோம். இது வந்து நாங்கள் அடிக்கடி வந்து போன பிளேஸ் தான். பட் இப்போ நடுவில் ரொம்ப நாளாக வந்து போகாமல் இருந்தோம். சரி மற்ற பிளேஸ்லாம் போனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். என்னால் இந்த டைமில் போக முடியாது அப்படின்றதுனால சும்மா வெளில சுற்றி பார்க்கலான்ட்டு ஃபீனிக்ஸ் மால் வந்தோம். இதில் வந்து நல்ல ஜாலியாக இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பார்க்கிங்கில் பார்க் பண்ணுறது தான். ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி வந்து எல்லாத்தையும் பார்க் பண்ணிட்டோம். நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி நிறைய காரும் இருந்தது. ஒரு வழியாக கீழே இருந்து மேலே வந்து எஸ்கலேட்டர் மூலியமா வந்து வந்தாச்சு. எல்லா இடமும் பார்த்துருந்துட்டு நாங்கள் வரும்போது எனக்கு ஷாக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் எல்லாமே வந்து ஃபன் சிட்டி எல்லாமே வந்து மேலே 3rd ஃப்ளோரில் தான் இருக்கும். இப்போ வந்து எல்லா ஃப்ளோர்லேயுமே ஒவ்வொரு நேமில் வந்து ஒவ்வொரு இடம் வச்சுருந்தாங்க. இந்த டைம் ஜோன் அப்படின்றதுக்குள்ளே போய் பார்த்தோன்னா நிறைய கேம் செக்ஷன் தான் இருந்தது. அது எல்லாமே வந்து சின்ன பசங்க நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது இதெல்லாம். இல்லை நிறைய வந்து விஆர் கேம்ஸ் இருந்தது. எல்லாமே வந்து ஜாலியாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதில் வந்து எடுத்தோன்னா நமக்கு வந்து இந்த கிஃப்ட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றாங்க. பட் யாரும் எடுத்து தான் நாங்கள் வந்து பார்க்கவே இல்லை. எல்லாம் விளாடுறாங்க. ஆனால் மிஸ் பண்ணிடுறாங்க. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு பிளேஸோட பேரை எனக்கு மறந்துருச்சு. இந்த ரோபோட்டிக் எல்லாமே வந்து ஜாலியாக இருந்தது. இது பார்த்திங்களா, ஒருத்தவங்க தலைக்கீழ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து வந்தோம். அடுத்து நிறைய குட்டி பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் 5 டேஸ் ஸ்கூல் லீவ் அப்படின்றதுனால ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாமே இந்த விஆர் கேம்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இங்கேயுமே வந்து நிறைய டாய் செக்ஷன்லாம் வச்சுருந்தாங்க. வின் பண்ணால் வந்து கிஃப்ட் கிடைக்கிறதுக்கு. பட் இதில் வந்து வின் பண்ணுறவங்கள வந்து நாங்கள் ஒரு 2 பேரை வந்து பார்த்தோம். ஆனால் எல்லாமே வந்து பெரிய பசங்க தான் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபீனிக்ஸ் மால்லையோ இல்லை வேறு ஏதாச்சும் மால்லையோ போய் இந்த மாதிரி வந்து கேம்ஸ் விளாடி கிஃப்ட் எல்லாம் வின் பண்ணியிருக்கீங்களா என்னன்ட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவங்க 2 பேரும் விளாடுறது பார்க்கவே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. 2 பேருமே அண்ணன் தம்பி போல் இருக்குது. 2 பேருமே விடாமல் விளாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணு தான் ஒரு சூறாவளி கிளம்பியதே அப்படின்ற மாதிரி வந்து விட்டு கொடுக்காமல் அவங்க விளாடிக்கிட்டே இருந்தாங்க. செம்ம ஜோஷாக விளாடிட்டு இருந்தாங்க அவங்க. அதை தாண்டி அப்படியே கொஞ்சம் வந்து மேலே வரும்போது தான் வந்து இந்த பென்குயின் செக்ஷன் இருந்தது. இது வந்து கிட்ஸுக்கு மட்டும் வந்து அனுப்புகிறாங்க போல இருக்குது. ஒரு 2 ரவுண்டு மட்டும். பட் பசங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னே சொல்லணும். அவங்களுக்கு இதெல்லாம் விளையாடும்போது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து சரி நம்ம வந்த வேலைக்கு போகலன்ட்டுன்னு மேலே 3rd ஃப்ளோரில் இருக்க ஃபுட் கோர்ட் வந்தாச்சு. கேஎஃப்சியில் ஆஸ் யூஷுவல் வெனஸ்டே பக்கெட் வாங்கியாச்சு. அடுத்து வேறு என்ன வாங்கலான்னு பார்க்கும்போது தான் வந்து இந்த மெட்ராஸ் மாப்ளைன்ட்டுன்னு ஒரு கடையை பார்த்தோம். கடை என்னமோ நல்லா தான் இருந்தது. ஆனால் என்ன எங்களுக்கு வாங்குறது அப்படின்ட்டு தான் சுத்தமாக தெரியவே இல்லைன்னுட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்ருந்தோம். டிஸ்பிளேயில் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு, சிக்கன் லாலிபாப் எல்லாமே. பட் எங்களுக்கு ஒரு ஐடியாவே வந்து வரலை என்ன வாங்குறது அப்படின்ட்டு. கடைசியாக வந்து நாங்கள் ஒரு வழியாக சரி ஏதாச்சும் ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது தான் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் காம்போவில் ஒரு இது வாங்கியிருந்தோம். பாருங்கள், ஒயிட் ரைஸ், பிரியாணி எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. பட் அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் காம்போவோட ரேட் வந்து 290. பட் டேக்ஸோடு சேர்த்து 305 வந்தது. கேஎஃப்சிக்கு டேக்ஸோடு சேர்த்து அது கூட நாங்கள் ஒரு சிக்கன் பர்கர் ஒன்று வாங்கியிருந்தோம், தந்தூரி பர்கர். அதோட ரேட் மொத்தமாக சேர்த்து 812 ஆச்சு. நான் கேஎஃப்சி சாப்பிடலைங்க. நான் ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான் சாப்பிட்டேன். இதோட டேஸ்ட் வந்து நார்மலாக கொஞ்சம் சட்டிலாகவே இருந்தது. பட் அந்த சில்லி சிக்கன் கொஞ்சம் வந்து சூடாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். கேஎஃப்சி ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நல்லாவே இருந்துச்சு. இதான் நாங்கள் சாப்பிடல, எங்கள் வீட்டுக்கார் சொன்னார்.